தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸும் நிறையா போட்டுருக்கோம். வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போது ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 60 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஒன்று ஸ்பீட் போஸ்ட் இல்லை நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 34,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவோ இல்லை நேரில் டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 8/3/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் எல்லா துறைகளையும், அதாவது மாநில அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள், அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ன உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணணும். இந்த இடத்துல மறக்காமல் விண்ணப்பதாரரின் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய தகப்பனார் பெயர், அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டையுமே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மறுபடியும் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. என்னங்கிறத சொல்லிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, கல்வி தகுதி, அதாவது நீங்கள் தமிழில் எழுத படிக்கிறதுக்கு தெரிஞ்சதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவோ அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய சாதி, என்ன கம்யூனிட்டி சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆதார் எண், ஓகேங்களா, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இரண்டையுமே மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி காலத்தை ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கடுத்தது தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி. உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் மற்றும் பெர்மனண்ட் அட்ரஸை டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேட் மற்றும் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அதுக்கான நாள். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல உங்களுடைய சைன். இங்கே இந்த கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட்றப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புகிறீங்களோ அதுக்கான எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இன்டர்வியூ வரப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். லாஸ்ட் டேட்டுங்கிறது 8/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே, நீங்கள் 5:45க்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ அலுவலர் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 சம்பளம். அதுக்கு அடுத்தது யுனானி, இதுக்கு பார்த்தீங்கன்னா பியூஎம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 34,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபார்மாசிஸ்ட், இதுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் இன்டிகிரேட்டட் ஃபார்மசி, இதுக்கு பர் டேக்கு உங்களுக்கு 750 rupees சம்பளம் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிஸ்பென்சர் வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா டிஃபார்ம் அல்லது இன்டிகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதுக்கும் பர் டேக்கு 750 rupees உங்களுக்கு சேலரி தரதா சொல்லியிருக்காங்க.
இந்த இடத்துல மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு, பல்நோக்கு பணியாளர்கள்னு சொல்லுவாங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. மாதம் 9000 ரூபா உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா முழுக்க நீங்கள் ஒன்று நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்பணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், லாஸ்ட் டேட் 8/3/2024 சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே தான் அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸ்பீட் போஸ்ட்டு மற்றும் நாங்கள் நேரில் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் 603001. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04429540261. ஆஃபீஸ் ஹவர்ஸில் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் செங்கல்பட்டு மாவட்டம் தான். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.